ரீல் அண்ட் ரியல் இதுதான் இன்னத்த டாபிக். ரீல்னாலும் உங்களுக்கு தெரியும், ரியல்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன் ரியல். ரீல்லாம் நிறைய பொய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் வர வர ரீல்ஸ் வேறு. ஓகே, இப்போது நேரடியாக நம்ம டாப்பிக்கு வருவோம். பேரண்டிங்கில் என்ன நடக்கிறதுனா, பேசிக்காக பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் தே ஆர் ஹேவிங் சிப்ளிங் சில்ட்ரன், விட்டு கொடுக்கக்கூடாது, ஒருத்தர் பார்த்துக்கணும், ஷேர் பண்ணணும், கஷ்டத்தில் உதவணும், எப்போவுமே குடும்பம் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதே பேரண்ட் வந்துட்டு இந்த 3 சிப்ளிங்ஸ் ஒரு 4 சிப்ளிங்ஸ் இல்லை மோர் தென் 1 when they are having sibling children அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் மட்டும் இல்லை பண்ணுவாங்க, அந்த இன்டிஃப்ரென்ஸையும் காமிச்சிடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒவ்வொரு குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு. ஆனால் இந்த வளர்கிற குழந்தைகளுக்கு அது புரியாது. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து அந்த வளர்கிற சிப்ளிங்ஸ் எல்லாம் அதை அப்படியே எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப்பில் ஒரு கஷ்டம் வரும்போது அதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அப்ளை பண்ணுறதில்ல, அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைமா வரும். பண்ணும்போது யார்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்பு எதிர்பார்க்குறாங்களோ, இல்லை யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இது நடக்கும் அப்படின்னு ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுறாங்களோ, அது நடக்காது. அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்கியூசஸ் இருக்கும். இப்போது இந்த ரியல் சொன்ன அந்த வார்த்தை ரியல் ஆகி போயிடும். சரி இப்படியெல்லாம் தான் நடக்கும் போல் இருக்கு, ஏன்னாலும் நம்ம யார்கிட்டையும் கேச்சுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படி யாருக்கும் நினச்சிட்டு ரியாலிட்டி இல்லைன்னா ரியலை வந்து ரியலாக பார்த்து அவங்க வாழ்க்கையை முன்னேறி கொண்டுட்டு போகிறவங்களுக்கு திடீர்னு இதே சிப்ளிங்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ என்னாகும், ரியல் வந்து ரியல் ஆகும், ரியல் வந்து ரியல் ஆகிடும். அப்புறம் ஷாக்கிங் ஆவாங்க. அதை ஷாக்கிங்காக எடுத்துக்கணுமா பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கணுன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற அனுபவங்கள் தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, அப்படி தான் போல் இருக்குது, இப்படி தான் வாழ்க்கை இருக்குது போல் இருக்குது, இதுதான் நார்மலாக இருக்குது போல் இருக்குது அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வயதும் இருக்கும், புரிதலும் வரும். புரிதல் வந்தாலும் அந்த ஏக்கங்களும் அந்த சங்கடங்களும் மாறவே மாறாது. ஸோ ரீல் அண்ட் த ரியல், ரியல் அண்ட் த ரீல், இட் கேன் கெட் எக்ஸ்சேஞ்ச் அட் எனி டைம். வணக்கம்.